ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு சீரகம், சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, ஆனியன் போட்டுட்டு வெள்ளைப்பூண்டு, இஞ்சியை போட்டுட்டு தக்காளி நல்லா வதக்கிடணும். எல்லாத்தையும் இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம், சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, கிராம்பு, ஏலக்காய் இன்னும் நல்லா வதக்கிட்டு இதில் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும். அது சீக்கிரம் கொஞ்சம் வதங்கும். உப்பு போட்டுட்டு அடுத்து மஞ்சள் பொடி 1 ஸ்பூனு, சின்ன ஸ்பூன்கிட்ட 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவேன். போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது பேர் கசகசா. இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணி வச்சு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சட்டியை காய வச்சு கொஞ்சோண்டு 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு பட்டையில் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் 3 கிச்சோம், அதையும் போட்டு இந்த அரைச்சதையை ஊற்றிடணும். ஊற்றி நல்லா வதக்கணும். எண்ணெயிலே வதக்கிட்டு கொண்டக்கடலை வேக வச்சுருக்கேன். கொண்டக்கடலை 4 விசில் வச்சுருக்கேன். 4 விசில் வச்சா நல்லா வெந்துடும். அதில் கொஞ்சம் தண்ணி, இதில் புதினா போடுங்க. இப்போ நல்லா வாசனையாக இருக்கும். புதினா போட்டு நல்லா கிண்டிட்டு கொண்டக்கடலை இது கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டு நல்லா ஸ்மெல்லுக்கு நல்லா வாசனை வரும். அது கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அதில் மிக்சியை கழுவி அந்த சுடுதண்ணி அங்கே இது இருக்குது பாருங்கள், கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி, அதில் மிக்சியை கழுவி ஊற்றிட்டு கொண்டக்கடலையை கொட்டிட வேண்டியதான். கொட்டிட்டு அப்படியே நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சோடனே சப்பாத்தி பூரிக்கு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சன்னா மசாலா.